சார் ஜெயலலிதா அம்மா என்ன சொன்னாங்க, விஜயகாந்த் வேண்டவே வேண்டாம். ஆனா அதே விஜயகாந்த் அடுத்த 2 மாசத்துல கூட்டி பேசி ஒரு விடிய உங்களுக்கு வரலாறுல ஜெயலலிதா அம்மா வந்து விடிய கூட்டணி பேசின ஒரு விஷயம்னா கிடையவே கிடையாது. இந்த தேர்தலில் எடப்பாடி அவர்கள் ஜெயிக்கவில்லை என்றால் அவரோட பொதுச் செயலாளருக்கே மிகப்பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா தலைமைக்கு என்ன டிசிஷன் இருக்கோ அதை கட்டுப்பட்டு போறாங்க. பார்த்தீங்களா, இதுதான் பாஜக. அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் தான் அரசியல் செய்வார். கேரளால நம்மளால கூட்டணி சேரவே முடியாது. ஏன்னா பட் இது மாதிரி இப்ப அண்ணாமலை தூக்கிட்டு இவர் ஏடிஎம்கே அலைன்ஸ் வச்சதுனா கூட மக்களுக்கு வந்து வெறுப்பு தானே வரும். அண்ணாமலை தூக்கிட்டாங்க இல்ல சார், அண்ணாமலை தூக்கவே இல்லை சார். நான் அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். வெல்கம் டு தமிழக பல்ஸ். அமித்ஷாவும் இபிஎஸ் மீட் பண்ணாங்க. இப்ப வந்து மோடி வந்து ராமேஸ்வரத்துக்கு வரப்போறாருன்றாங்க. இபிஎஸ் வந்து பார்க்க வரதா இருந்தது. இப்போ பட் என்னப்பா இப்ப என்ன பேச்சு இப்ப போயிட்டு இருக்குன்னா, இபிஎஸ் வந்து நான் போறது இல்ல பாக்குறதுக்கு அப்படிங்கிறாரு. அப்படி இருக்கும்போது தேவையில்லாம பிஜேபி வந்து ரொம்ப ஓவரா ஏடிஎம்கே இந்த கோபம் எனக்கே இருக்கு. இன்ஃபேக்ட் நேத்தி சாமானிய வீடியோ நீங்க பாத்துருக்கீங்க. லைக் பாலிடிக்ஸ் ஆல்வேஸ் வந்து மறப்போம் மன்னிப்போம். இந்தியா சொன்ன மாதிரிதான் அரசியல் மறப்போம் மன்னிப்போம் தான் எப்பவுமே. அந்த பாலிசி வந்து இன்னைக்கு இல்ல, உலக அரசியல் என்னைக்குமே ஒர்க் அவுட் ஆகிட்டே இருக்கும். அது டவுட்டே கிடையாது. 24 நடந்ததை முடிஞ்சுட்டு ஃப்ரெஷ்ஷா ஒரு உறவை வந்து மெயின் பண்ண போறாங்க. ஆல்ரெடி எடப்பாடிக்கு வந்து என்ன ஒரு பேர்னா, இவர் முதுகில் குத்துவாரு ஒரு பேர் இருக்கு. அதை ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதை பிரேக் பண்றதுக்கு 2024 தேர்தலில் வரையும் நடந்த விஷயத்தான் பிரேக் பண்றதுக்கு இந்த வாக் ஆஃப் போர்டு வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு. எதர் வாக் ஆஃப் பண்ணிருக்கலாம், இல்ல வந்து ஆதரிச்சு ஓட்டு. ஆனால் அதை அதிமுக செய்யாதது எல்லாருக்கும் வருத்தம் தான். ஆனா ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க, இந்த சட்டத்துக்கு நாங்க வந்து நிச்சயமாக ஆதரிக்க மாட்டோம் என்று சொல்லி கண்டிஷன்ல தான் சேர்ந்திருக்காங்க அப்படின்னு ஒரு தரப்பு அதிமுக தரப்பு சொல்லுது. இன்னொரு அதிமுக தரப்பு என்ன சொல்லுது தெரியுமா? ரொம்ப சிம்பிளா இருக்கும். சார், நீங்க செங்கோட்டையன் போட்ட ஆளை வச்சு எங்களை வந்து சும்மா இது பண்ணிக்கிட்டே ரப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, நீங்க எங்களை ஓபிஎஸ் சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டு. சோ நாங்க என்ன நினைக்கிறோம்னா, நாங்க எப்பவுமே சேர்த்து மாற பார்ப்போம், நீங்க எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிருக்காங்க. பிரதமர் அவரை மீட் பண்றாரா இல்லையான்றதை பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஆனா அவருடைய பேர் அந்த லிஸ்ட்ல இருக்கிறது மட்டும் எனக்கு தெரியும். அது நிச்சயமாக இருக்கு, இருந்ததுனாலதான் உங்களுக்கு அது ரிலீஸ் ஆயிடும். பட் என்ன நடக்குது என்பதை பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஆனால் பிரதமர் வரும்போதும் அவர் மீட் பண்ணல அப்படின்னு சொல்லி அந்த இதை அவர் மெயின்டைன் பண்றாரு அப்படின்னா யாருக்கும் அதிமுக மேல் நம்பிக்கை வராது. ஆல்ரெடி அதிமுகவுக்கு எந்த கட்சிக்கும் பிரச்சனை இல்லை. எடப்பாடி சாருக்கும் மற்றவங்களுக்கு தான் எல்லா நாளும் பிரச்சனையா இருக்கு. அதை பிரிட்ஜ் பண்ணணும். பிரிட்ஜிங் த கேப் வந்து ஆல்வேஸ் சீனியர் லீடர் ஷுட் டு பிரிட்ஜ் த கேப். சார் ஜெயலலிதா அம்மா என்ன சொன்னாங்க, விஜயகாந்த் வேண்டவே வேண்டாம். ஆனா அதே விஜயகாந்த் அடுத்த 2 மாசத்துல கூட்டி பேசி ஒரு உங்களுக்கு வரலாறுல ஜெயலலிதா அம்மா வந்து விடிய கூட்டணி பேசின ஒரு விஷயம்னா கிடையவே கிடையாது. 9:30 க்ளோஸ் ஆஃப். இப்ப தேமுதிக கூட்டணி பேசும்போது விஜயகாந்தும் ஜெயலலிதாவும் கிட்டத்தட்ட 1 மணி வரைக்கும் பேசியிருக்காங்க, இறங்கி வந்தாங்க. இது 2001 தேர்தல் மாதிரி ரொம்ப முக்கியமான தேர்தல் அதிமுக. இந்த முறை அவர் தோத்தாருன்னா அவர் பொதுச் செயலாளரா இருப்பாரா மாட்டாருன்றதுக்கு பெரிய விஷயம். பட் அதான் பிஜேபி ஏன் தேவையில்லாம அதிமுக வளர்த்த ஒண்ணும் தெரியல. ப்ராபபிலி எப்படியாவது டிஎம்கே கவுக்கணுங்கிறதா ஏமா இருக்கு இல்லையா? சார் என்ன பிரச்சனைனா, the vote percentage between BJP and ADMK. BJP வந்து 20% இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இதனால ADMK கண்டுக்கவே மாட்டாங்க. நீ 11% இருக்கு BJP. 11க்கும் 18க்கும் பெரிய வித்தியாசம். பிளஸ் டெல்லியில என்ன நினைக்கிறாங்க, ஸ்டேட் எலெக்ஷன் வந்ததுன்னா அதிமுக ஒரு 3-5% வாக்கு போலாம், 25% வரைக்கும் போலாம்னு நினைக்கிறேன். சோ கன்சிடரிங் எவ்ரிதிங் இந்த மூவ் எடுத்துருக்காங்கன்னு நான் பாக்குறேன். அது ஒண்ணு. இப்ப செங்கோட்டையன் வந்து ஏன் வந்து அமித்ஷாவை பார்த்தாரு? இப்ப என்ன விஷயம், என்ன வாட் இஸ் தி பேக்ரவுண்ட்? அவர் வந்து எந்த ஒரு ரோலும் இல்லை சார், எந்த ரோலும் இல்லை சார். நான் சார் சொல்லி எந்த ரோலும் இல்லை. ஜஸ்ட் வந்து அவர் வந்து என்ன ப்ராப்ளம் நான் சொல்லிடுறேன். இஸ் த சீனியர் மோஸ்ட் லீடர். ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா மிதுன்கிட்ட பேசிக்கோங்கன்னு சொல்றாங்க. பிளஸ் வந்து அங்க இருக்க லோக்கல் பாலிடிக்ஸ் இது ரெண்டும் தான் பிரச்சனைன்னு சொல்றாங்க. இது ரெண்டுமே ஆல்ரெடி சால்வ் பண்ணிட்டாங்க, கட்சி ரீதியாவே சால்வ் பண்ணிட்டாங்க. அவர் வந்து சும்மா டெல்லிக்கு போய் அப்பாயின்மெண்ட் வாங்கி ஹலோ ஹாய் பாய் சொல்றது, அந்த ஹாய் பாய் சொல்றது வந்து இங்க இருக்கிற மீடியா எதுவுமே கிடையாது. செங்கோட்டையன் அதிமுக எதிராக எனக்கு என்ன டவுட் வருதுன்னா, அட்லீஸ்ட் கவுண்டர் இபிஎஸ் சேம் சமூகத்துல இருந்து வந்து ஒரு நூத்தரை வச்சு ப்ரொபோக் பண்ணி இவரை வந்து சப்போஸ் டு பிரிவென்ட் இபிஎஸ் ஃப்ரம் கோயிங் வித் விஜய். இபிஎஸ் ஓட பலமே வந்து கொங்கு மண்டலம் தான். ஸோ இப்ப இவரை ப்ராப் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா இன்கேஸ் இபிஎஸ் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் விஜய், இப்ப கட்சியை உடைச்சி ஒரு வெள்ள கூட்டணும் வந்து ஏடிஎம்கே வந்து வீக்கெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு பயமுறுத்தி கூட வந்து செங்கோட்டையன் பேசிட்டு இருக்கலாமா? பாஜக என்ன ட்ரை பண்ணுதுன்னு சொல்லுவோம். திமுக எதிராக ஒரு மெகா கூட்டணியை ட்ரை பண்ணும். அதுல விஜய் வந்தாலும் சேர்த்துப்பாங்க, அதுல சீமான் வந்தாலும் சேர்த்துப்பாங்க. ஏடிஎம்கே ஒரு செட் ஆஃப் நம்பர் ஆஃப் சீட்ஸை கொடுத்துட்டு மீதி உள்ள சீட்ல
சி இது வந்து பவர் ஷேரிங் வித் சீட் நம்பர்ஸ் பவர் ஷேரிங்ல சீட் நம்பர்ஸ் கொடுக்கும்போது இட் வில் பி a huge thing. சார் மறக்க வேண்டாம், இந்த தேர்தலில் எடப்பாடி அவர்கள் ஜெயிக்கவில்லை என்றால் அவரோட பொதுச் செயலாளருக்கு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் வரும். ஏன்னா இவர் என்ன பண்ணாரு, எம்ஜிஆர் பண்ண ரூலையும் மாத்துறாரு. பொதுக்குழு வந்து பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கலாம் சொல்லி ரூலை மாத்துறாரு. புரியுதா? நாளைக்கு பொதுக்குழுல கூடி தம்பி போப்பா அப்படின்னு ரிஸ்க், அது ஹைலி ரிஸ்க். உங்களுக்கு தெரியாது, நாளைக்கு பொதுக்குழு கூடி வந்து போப்பா அப்படின்னு சொன்னா எல்லா வாட்டியுமே வந்து விட்டமின் பா will not help. சோ அந்த டேஞ்சர் இருக்கு. சோ அந்த டேஞ்சரை பிரேக் பண்ணணும் அப்படின்னா அவர் என்ன பண்ணணும், இந்த தேர்தல் ஜெயிக்கணும். பேசிக்கா he has to win the election. Considering everything, அவர் எந்த மூவ் எடுக்க போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மெகா கூட்டணியில நாளைக்கு வந்து காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், திமுக தவிர நாளைக்கு இதே கூட்டணி திருமாவளவன் சேர்த்துப்பான். சோ அதுல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. செங்கோட்டையன் வந்து அந்த இஷ்யூ சால்வ் பண்ணிட்டாங்க. பட் ஆஃப்டர் தட் இஸ் ட்ரைங். நீங்க சொல்ற மாதிரி விஜய்க்கு போறதுக்கு லாக் ஆகிட்டாங்கன்னா ஆல்ரெடி எடப்பாடி பழனிசாமி லாக் ஆகிட்டு. ஏன் லாக் ஆனா நான் சொல்றேன், விஜய் இஸ் அன்பியூட் ஃபோர்ஸ், ரைட்? பாஜக பாமக எல்லாம் வந்து என்ன பண்ணுவோம், ஷோர் சட்ட சீட் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். கொங்கு பெல்ட்ல, தென்காசியில, சவுத் தமிழ்நாட்டுல சீட் கன்வெர்ட் பண்ணி வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. இவங்க ஓட்டு உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது, ஆனா அவங்க ஓட்டு உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேங்குது, ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. அதை வந்து நம்ம தனியா போக டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பட் இன்னைக்கு வந்து மத்த இதோட செயல் வந்து பார்க்கும்போது பாஜக வந்து கொங்கு பெல்ட், சென்னை, இந்த மாதிரி சில ரீஜன்ஸ் இருக்கு. பாமகக்கு சில ரீஜன்ஸ் இருக்கு, கிருஷ்ணசாமிக்கு சில ரீஜன்ஸ் இருக்கு. சோ இவங்க 30% வாங்கிட்டாங்க அப்படின்னா இந்த ஃபைனல் 5%, 5 to 10% கன்வர்ஷனுக்கு இந்த கட்சிகள்லாம் உதவும். மக்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் வேணும். என்ன அப்படின்னா அப்போசிஷன் யுனைடெடா இருக்கு, கரெக்ட், நம்பிக்கை வரணும். சார் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், திமுகவும் காங்கிரஸும் கூட்டணியில் சேர்ந்தால் they start with 12%. மைனாரிட்டி ஓட் ஷேர் அப்படியே அங்க விழுந்துருது. ஆமா, காங்கிரஸ். பட் இந்த சைடுல 0.0ல ஆரம்பிக்கிறாங்க, 0ல ஆரம்பிக்கிறாங்க. ஏடிஎம்கே has to come out of this minority politics. அந்த minority appeasement works for DMK and Congress, but minority appeasement doesn't work for ADMK anymore. சார் இப்போ இல்ல சார், நான் சொல்றது ADMK வெறும் 2014ல மட்டும்தான் ஏடிஎம்கேக்கு வந்து மைனாரிட்டிஸ் ஓட்டு விழுது. ஏன்னா காங்கிரஸ் வந்து பிரிஞ்சு விழுது. அதுவே கொஞ்சம் தான் வந்தது. பட் மற்ற தேர்தல்லாம் மைனாரிட்டி வாக்குகள் அதிமுக விழுந்தே கிடையாது. அதிமுகக்கு எப்பவுமே வந்து விழுந்தே கிடையாது. டிஎம்கேக்கு தான் அவங்க எப்பவும் ஃபேவரபிளா ஓட்டு போட்டு. இல்ல, அதான் ஜெயலலிதா வந்து ஒரே சின்ன தவறு பண்ணாங்க. தவறுன்னு சொல்ல மாட்டேன், நல்லதான் பண்ணாங்க. பட் தே இல்லாம 2001 and 2006 வந்து she implemented that anti conversion bill பண்ணிட்டு வாபஸ் வாங்கினாங்க. சோ அதான் சார் நான் என்ன சொல்றேன் சார், இந்த கீழே பிரேக்கிங், இந்த கீழே ஓட்டு போடுறாங்க சார், இந்த பில்லு இல்லு எதுவுமே வரமாட்டேங்குது சார். நான் அதை பார்த்த வரையும் அது வரமாட்டேங்குது. கீழே வர்றதெல்லாம் ஒரு விஷயம் தான் சார், லோக்கல் பாலிடிக்ஸ். பிளஸ் அவங்க வந்து இப்போ கிறிஸ்டியன்ஸ் தான் சர்ச்சு, முஸ்லிம்ஸ் தான் ஜமாத், அவ்வளவுதான் சார். இந்த 3 ட்ரையாங்கிள்குள்ள தேர் ஆக்சுவலி டிராவலிங். இந்த பில்லு சார், நான் என்ன சொல்றேன், இதோட கடுமையான பில் போட்டு திமுக ஓட்டு கேட்டா திமுக தான் ஓட்டு. விஜய் கட்சி எப்படி, what do you think about Vijay's party? How much percentage votes கிடைக்கும்னு நினைக்கிறீங்க விஜய் கட்சி உங்களோட பார்வையில்? ஓப்பனா சொல்றேன் சார், சில ஸ்டெஃபாலஜிஸ்ட் வந்து 10% கிட்ட, இப்போ துக்ளக் இதயா சார்லாம் வந்து 10% மேல கொடுக்குறாரு அவருடைய கான்ஃபிடன்ஸ். பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, அது எல்லாமே இந்த அதிமுக கூட்டணியை பொறுத்துதான், இந்த என்டிஏ கூட்டணியை பொறுத்துதான். ஒருவேளை என்டிஏ கூட்டணி பயங்கர கிராண்டா, இந்த சைடு ஒரு அலை வருது, இந்த சைடு பயங்கர கிராண்டா வருது, எல்லாமே கிரவுண்ட்ல இருந்தாங்க அப்படின்னா இட்ஸ் a different கேம். விஜய் வந்து அப்படியே போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு போக வேண்டியதான் டிவிக்காக. மெகா கூட்டணி வந்தும் அங்க ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியல, ரைட்? இந்த ஒரு ஃபயர் அலை இல்ல. விஜய் கேன் கோ ஃபார் between 5 to 10%. பட் மெகா கூட்டணி அலை வந்துன்னு வச்சுக்கோங்க, below 5%, he will be between 2 to 3%. Vijay will be crushed between the two. It will be postmodern, not Vijay's party. நாமளே நேர்ல வந்து பார்த்த பெரிய ஆள் நீங்க, அதனாலதான் மீட் பண்ண ரொம்ப சந்தோஷம். அவர் வந்து ரொம்ப சாமானியர்களை விரும்பும் மனிதர், வெரி சிம்பிள், மேன் ஆஃப் சிம்பிளிசிட்டி தான் சொல்லுவோம். அதான் கரெக்ட். அதே போல அந்த ஒரு உலகத்திலே இருக்கிற மிகப்பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டியோட முக்கியமான ஸ்டேட்டஸ், ஆனாலும் வந்து அவர் எப்பவுமே அப்படிதான். நம்ம கேள்விகளை ஆரம்பிக்கிறோம். வணக்கம். இப்ப நியூஸ்ல ஹாட் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்காரு. அண்ணாமலை வந்து நான் வந்து பதவியில இல்ல, போட்டியில இல்லைங்கிறாரு, தலைவர் பதவி போட்டியில இல்லைன்றாரு. வேற யாரும் வரப்போறாங்க அப்படிங்கிறாங்க.
சரி, இப்ப உங்க எப்படி பாக்குறீங்க? இதை வேற நிக்க போறாங்களா? யாருக்கு சான்ஸ் இருக்கு பிரசிடென்ட் ஆகிறதுக்கு அப்படிங்கறத உங்க பார்வை? முதல்ல வந்து அண்ணாமலை தான் இந்த பதவி வேண்டாம் அப்படின்னு சொல்லி விளைகிறார். இங்க நிறைய பேர் என்ன சொல்றாங்க, மோடி துரத்திட்டாங்க, அமித்ஷா துரத்திட்டாரு, இல்ல இங்க இருக்க சீனியர் லீடர்ஸ் சேர்ந்து துரத்திட்டாங்க. கிடையவே கிடையாது. அண்ணாமலை தான் எனக்கு வேண்டாம் ஸ்டேட் பிரசிடென்ட் அப்படின்றது. ஏன்னா இஸ் மேன் ஆஃப் வேர்ட்ஸ், ஒரு அன்காம்ப்ரமைசபிள் பொலிட்டீஷியனா இருக்காரு. ஏன் அப்படின்னா அவருக்கு வந்து என்னன்னா தனித்து செல்ல வேண்டும், இந்த தேர்தலும் தனித்து நிற்க வேண்டும். தனித்து நின்றால் நம்ம இன்னும் வந்து வாக்கு சதவீதத்துக்கு ஃபைட் பண்ணலாம். அந்த 11% 20% 15% கொண்டு போகலாம். இந்த மாதிரி பல தாட்ஸ் வந்து இருக்கு. ஃபார்மி அண்ணாமலை சிஎம் ஆகுதுதான் நானும் யூடியூப் சேனல் நடத்தணும். அண்ணாமலை மாதிரி சிஎம் ஆகும் போது தமிழகத்தோட அரசியல் பாதையே மாறும் அப்படின்றதுக்காக தான் நம்மளாம் யூடியூப் சேனல் நடத்துறோம். இன்ஃபேக்ட் நான் நடத்துறேன். ஸோ அந்த மாதிரி நேரத்துல இந்த மாதிரி முடிவு வந்து அதுதான் உண்மை. ஆனால் இந்த முடிவுக்கு வந்து கரெக்டா தப்பான இன்ட்ராஸ்பெக்ட் பண்றோம்ல, அதற்கான விஷயம் கிடையாது நம்ம பேசலாம். இப்போ அடுத்த மாநில தலைவர் யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கு. எய்தர் ஒரு இண்டிவிஜுவல்கிட்ட போகும், இல்லைன்னா இப்போ ஆல்ரெடி வழிகாட்டு குழு ஆல்ரெடி ஒரு 6 மெம்பர் டீம் ராஜா சார் லீட் பண்றாங்க. அந்த குழுவும் எடுத்து நடத்த வாய்ப்பு. ஸோ இதுதான் டூ திங்ஸ். இப்போ இந்த 2 பிரான்ச்ல தனிமையான ஆளு கொடுக்கணும் அப்படின்னா வானதி அக்கா, நைனா நாகேந்திரன் இவங்க 2 பேரும் லீடிங்ல இருக்காங்க. இதை தவிர பிஜேபியை பொறுத்தவரை எப்பவுமே சர்ப்ரைஸ் தான். பிஜேபினா சர்ப்ரைஸ்னா பிஜேபி யார் வேண்டுமானால் வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த லிஸ்ட்ல சிதம்பரம் கேண்டிடேட் கார்த்தியாயினி அவர்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு யங் ஃப்ரெஷ் டைனமிக் ஒரு லேடி சொல்லலாம். அது எல்லாத்தோடையும் வந்து டிஎம்கே பாலிடிக்ஸ கரைச்சு குடிச்சவங்க, திமுக செய்யும் அரசியலை கரைச்சு குடிச்சவங்க, பிளஸ் நிறைய பேரோட ஆசீர்வாதம் அவருக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒருவேளை பிஜேபி ரிஸ்கே எடுக்க வேண்டாம், இந்த அதிமுக உறவை வந்து சுமூகமா கொண்டு போகணும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க அப்படின்னா they'll go to சீனியர் லீடர்ஸ். இல்ல இந்த மொமெண்டம் எனக்கு மிஸ் ஆகக்கூடாது, கூட்டணியும் இருக்கணும் ஆனா மொமெண்டம் மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னு அண்ணாமலை அளவுக்கு வந்து ஒரு வீரியம் இருக்கும், எல்லாருக்கும் அவர் மாதிரி பயங்கரமா தாக்கி பேசுறாரு. நீங்க இப்ப கூட பாத்தீங்கன்னா இது தென்காசி அப்படியே வந்து ரத்தம் வந்து கொதிக்கும் நமக்கு. அந்த அளவு ஒரு வீரத்தோட பேசின பேச்சு. ஈவன் ஐ ரிமெம்பர் ஈவன் 2 years back also when he spoke பேச கூட பாத்துருக்கேன். ஆகஸ்ட் செப்டம்பர்ல 1.5 வருஷத்துக்கு பேசினார் ரோட்டி. அப்படியே ஆனால் தெரிக்கும் பேச்சு தென்காசியில அவரு பேசினது. சோ அந்த மாதிரி யாரான கூட்டத்தை வந்து கட்டி போட்டு பேசுற அளவுக்கு யாருமே இல்லை இப்ப பிஜேபி இல்லையா? நான் ரொம்ப சிம்பிளா ஒண்ணு சொல்றேன். அண்ணாமலை ஆப்பிரிக்காவுக்கு போறாரா அண்டார்டிகாவுக்கு போறாரா? எங்கேயும் போல. இதே தமிழ்நாட்டுல தான் இருக்க போறாரு. வேற ஒரு எலிவேஷன்ல இதே தமிழ்நாடு இருக்காதான் இருக்க போறாரு. அப்போ அண்ணாமலை பேச்சுக்கு எங்கேயாவது குறைச்சல் வருமா? வராது. அண்ணாமலையோட செயல்பாடுகளுக்கு எங்கேயாவது குறைச்சல் வருமா? வராது. இப்போ என்ன ட்வீட் போட்டுட்டு இருக்காரு மாநிலத்தை, அதே அளவுக்கு அதே கேள்விகள் பிரஸையும் பார்ப்பார், சோசியல் மீடியாலையும் அவர் இருப்பார். எங்க கேள்வி கேட்கணுமோ அங்க கேள்வி கேட்பார். ஏன் எல்லாரும் அண்ணாமலை போறாரு அண்ணாமலை எங்கேயுமே போல. அண்ணாமலை தமிழ்நாட்டுலதான் இருக்காரு. அண்ணாமலை என்ன பண்றாரு? இந்த கூட்டணி இதெல்லாம் வந்து பாஜகவோட அழகு, பாஜக தொண்டனோட அழகு. என்னன்னா தன்னால ஒரு பெரிய விஷயம் வந்து ஸ்பாயில் ஆகுது அப்படின்ற போது அதை விட்டு ஒதுங்கி தலைமைக்கு என்ன டிசிஷன் இருக்கோ அதை கட்டுப்பட்டு போறாங்க. பார்த்தீங்களா? இதுதான் பாஜகவோட பியூட்டி. இது எல்லாத்துக்கும் மேல நான் ஒண்ணு சொல்ல நினைக்கிறேன் இந்த இடத்துல. அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் தான் அரசியல் செய்வார். நேற்று அவரே கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. பட் he might take a small break, ஒரு 20 days 30 days அப்படி பிரேக் எடுத்துட்டு கம் ஃப்ரெஷ். 26ல சட்டசபைக்குள்ள போக போறாரு. அதுவும் அதே போல தமிழ்நாட்டுல தினம் நடக்கும் அரசியல் சூழ்ச்சிகளையும் அரசியல் நிகழ்வுகளையும் அவர் தொடர்ந்து பார்த்து தமிழக மக்களுக்காக உழைக்க போறார். அண்ணாமலை எங்கேயும் போல. அண்ணாமலையை ப்ரமோஷன் கொடுத்து திருப்பி தமிழ்நாட்டுக்கு தான் அனுப்ப போறார். அண்ணாமலை போயிட்டாரு, மோடி துரத்திட்டாரு, அமித்ஷா துரத்தி ஒண்ணுமே கிடையாது. மோடியும் துரத்தவில்லை, அமித்ஷாவும் துரத்தவில்லை, சீனியர்ஸும் துரத்தவில்லை. பாருங்க, மோடியும் அமித்ஷாவும் அண்ணாமலை இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி எந்த ஸ்டேட் பிரசிடென்ட்டுக்கும் இவ்வளவு ஃப்ரீடம் கொடுத்தது இல்ல அப்படின்னு ஒரு விஷயம். யூ பில்ட் தமிழ்நாடு அப்படின்ட்டாங்க. சரி சார், இவ்வளவு அண்ணாமலை கொடுத்துட்டாங்களே சார், நீங்க ஏன் சார் அவரை வந்து இப்ப எடுக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும்
எல்லாமே கழுகு பார்வையில பார்ப்பாங்க. அவங்க எல்லா ஸ்டேட்டையும் பார்த்தாங்க. இந்தியாவில் ஆந்திரால ஒரு விதமா கூட்டணி செட் ஆயிடுச்சு. 2029 அந்த கூட்டணி ஓட போகும், மினிமம் கேரண்டி. அதே போல தெலுங்கானால கட்சியே நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. ஒடிசால திரும்பி கட்சி வந்துருச்சு. இப்ப நீங்க மேல போகும் பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்லயுமே இருக்கு. 2 ஸ்டேட் வந்து which is against சொல்ல முடியாது, which they struggling சொல்லலாம். ஸ்ட்ரகிளிங் அதே வார்த்தை தான் சொல்லலாம், தப்பு கிடையாது. கேரளா அண்ட் தமிழ்நாடு. கேரளால நம்மளால கூட்டணி சேரவே முடியாது. ஏன்னா கம்யூனிஸ்ட் இருக்கு, காங்கிரஸ் இருக்கு, பிஜேபி. சோ இவங்களுக்கு வந்து இதுல ஏதாவது ஒன்று சேரவே முடியாது. ஆனால் தமிழ்நாட்டுல அதிமுக இஸ் a party which only focus தமிழ்நாடு everyday. டெல்லிக்குலாம் ஆசைப்படும். ஒரு கூட்டணி போலாம். கூட்டணி போனால் 2029க்கு நமக்கு உதவியா இருக்கும். சார் மறக்க கூடாது, இந்திய அலையன்ஸ் வந்து ஆன் பேப்பர் வந்து it doesn't look strong but it is becoming strong. போன வருஷம் எலெக்ஷன்னா ஒரு 7 மாசத்துக்கு முன்னாடி பண்ணதே இந்த எஃபெக்ட் கொடுக்குது அப்படின்னா அடுத்த 5 வருஷம் அவங்க சேர்ந்து டிராவல் பண்ணாங்கன்னா என்ன எஃபெக்ட் கொடுக்கும்? And this is the third time PM is going to face the election. Always third election is a huge anti-incumbency election. Considering all these factors, Central BJP doesn't want even to risk 0.11%. 0.1% கூட risk எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மெகா கூட்டணி அவங்க அமைக்கப்பட்டு கன்சிடரிங் தமிழ்நாடு. சார் தமிழ்நாட்டுல வந்து 2 இஷ்யூஸ் லாஸ்ட் ஒரு 3 months. ஒன்னு டீலிமிட்டேஷன் இஷ்யூ, இன்னொன்னு வந்து என்இபி இஷ்யூ. இது ரெண்டுமே வந்து ரொம்ப பெருசா பண்ணணும். என்இபி இஷ்யூ பொறுத்தவரை என்ன ப்ராப்ளம்? எல்லாமே அக்ரி பண்றாங்க, நாங்க வரோம் பண்றோம் மீட்டிங்லாம். கடைசி நேரத்துல காசை மட்டும் கேட்கறாங்க, என்இபி வந்து அக்செப்ட் பண்ண முடியாது. டீலிமிட்டேஷன் பாருங்க, காங்கிரஸ் கூட டீலிமிட்டேஷனுக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் எல்லாம் போடல. முக ஸ்டாலின் அவர்கள் ஒரு நாள் வந்து ஒரு 10 சிஎம் கூட்டி இவ்வளவு பெரிய கூட்டம் போடும் போது நமக்கு இது பெரிய தலைவலியாவே மாறுது. இவங்க அக்செப்டும் பண்ண மாட்டேன்றாங்க, அவங்க சொல்றது எல்லாத்தையும் நம்ம கேட்கிறோம். அப்படின்ற போது வாட் இஸ் நெக்ஸ்ட் சாய்ஸ்? ஓகே, இவர் ஆட்சியில் இருந்தா தானே இந்த பிரச்சனை வரும். சோ லெட் அஸ் டூ an umbrella call defeat DMK. இவர் நான் கொள்கை கோட்பாடு எதுலயும் உங்க கூட்டணியா இருக்க மாட்டேன், ஆனா திமுக தோக்கடிக்கிற விஷயத்தை எல்லா இடத்துலயும் ஒன்னா இருக்கு. இந்த கான்செப்ட்ல மூவ் ஆகும். இந்த கான்செப்ட் 2021ல பண்ணாங்க. 2021ல டியூ டு எடப்பாடிஸ் மிஸ்டேக் என்னன்னா வந்து தேமுதிகவை வந்து வெளியே கிருஷ்ணசாமி வேண்டாம்னு சொல்லுது. இந்த மாதிரி எல்லாரும் வேண்டாம்னு சொல்லி ஜெயிக்க வேண்டிய எலெக்ஷனா தோத்தார். ஆனா 2024ல இந்த எலெக்ஷன் வந்து ஒர்க் அவுட் ஆயிரும். இந்த கூட்டணி ஒர்க் அவுட் ஆயிரும். மினிமம் 5-10 சீட் எடுத்து அது வந்து சென்ட்ரலோட கணக்கா. அண்ணாமலை ஸ்டாண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் பண்றது கரெக்ட். ஏன்னா அப்பதான் வந்து ஒரு ஆட்சியை பிடிக்கும் போது 2 தேர்தல் 3 தேர்தல் ஆட்சியை பிடிக்கிறது, 3 ஸ்டேட் எலெக்ஷன் 3 சென்ட்ரல் எலெக்ஷன். ஆனால் இதுல ஒரு ரிஸ்க். அண்ணாமலை அவர்கள் கடுமையாக டிஎம்கே பாலிடிக்ஸ் ஒன்று பண்றாரு. பண்ணிட்டு கீழே ஒரு மிகப்பெரிய அலை ஒண்ணு வந்ததுன்னு வச்சுக்கோங்க, 2011 மாதிரி உருவாதுன்னு வச்சுக்கோங்க. அதை அறுவடை செய்ய போவது அதிமுக. அது வந்து நேச்சுரலா அதிமுக ஃபேவரபிளா போயிடும். இதுதான் சார் பேசிக் ப்ராப்ளம். சோ இது எல்லாத்தையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு வின்-வின் சிச்சுவேஷன் வேர் அண்ணாமலை will be elevated, brought back to தமிழ்நாடு. This is point 1. And same இந்த அலையன்ஸ் இதெல்லாம் பேசுறதுக்கு வந்து another person will go. சோ அண்ணாமலை ஃபோக்கஸ் will be, for example 30 சீட் வாங்குறாங்கன்னா 30 சீட்டை கன்வெர்ட் பண்றதுக்கு இன்சார்ஜா கூட வியூக வகுப்பாளர். பட் இது மாதிரி இப்ப அண்ணாமலை தூக்கிட்டு இது மாதிரி ஏடிஎம்கே அலையன்ஸ் வச்சதுன்னா கூட மக்களுக்கு வந்து வெறுப்பு தானே வரும் இல்லையா? அண்ணாமலை தூக்கிட்டாங்க இல்ல சார், அண்ணாமலை தூக்கவே இல்ல சார். நான் அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். அண்ணாமலை எங்கேயுமே போல. அண்ணாமலை ஆப்பிரிக்காவுக்கு போறாரா, அண்டார்டிகாவுக்கு போறாரா, எங்கேயுமே போல. அண்ணாமலை இஸ் கோயிங் டு ஸ்டே இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ், இஸ் கோயிங் டு பி ஆக்டிவ் இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ். என்ன மாநில தலைவர் போஸ்டிங், நேஷனல் ஜெனரல் செக்ரட்டரி, அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஃபரெண்ட் போஸ்டிங். பாருங்க, அண்ணாமலை இப்படி இருந்தாரு, அவரை இப்படி தூக்கிட்டு இப்படி ஜாயின் பண்ண போறாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். அவரே விலகுறாரு, விலகிட்டு திருப்பி இப்படி பிளேஸ் பண்ண போறாங்க. So he will stay in Tamil Nadu politics at all consequences. திரும்ப சந்திப்போம். Once again, thanks for your time and have a good one.